என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணாலும் வடிவேலு லெவலுக்கு புண்ணிய சேர்க்க முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ படம், எவ்வளோ காமெடி, என்ன மேனரிசம், வாட் எ டைலாக் டெலிவரி, ஓ மை காட். ஒரு ஆக்டர் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் கேரக்டர் நேம், டயலாக்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட நான் அப்படியே ஒன்று விடாமல் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அது வந்து வடிவேலுக்கு மட்டும்தான். டக்குன்னு யோசிச்சு பாருங்க, வடிவேலோட எவ்வளோ காமெடி சீன்ஸ்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அது என்ன படம்னு நிறைய படங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த படம் தெரியலடா, அவங்க கூட நடிச்சிருப்பாங்களா, கோயிலில் ஒரு சீன் வருமே. ஸோ இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போமே தவிர இந்த படம் வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணால் நம்ம கண்டுபிடிப்போம். அந்த அளவுக்கு எவ்வளோ சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தாலும், எவ்வளோ சின்ன ரீச் உள்ள படமாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன படமாக இருந்தாலும் அது இதுன்னெலாம் வகைப்படுத்தாமல் வைகை புயல் அப்படியே விளாண்டுருக்கிறார். புலிகேசி, சூனாப்பானா, அலர்ட் ஆரம்பம், வெடிகுண்டு முருகேசன், கைப்புள்ளை, எக்ஸெட்ரான்னு பல ரூபங்கள் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வடிவேல் இருக்கார் பாருங்க. மேனரிசம் மன்னன், மாடுலேஷன் மாவீரன், செய்கை புயல் ஆதலான் நீ வைகை புயல் ஆனாய் அப்படின்னு புகழ் பாடிட்டு அண்ணன் வடிவேலு அவர்களுக்கு எவ்ரி ஒன் சிங் இன் த ரெயின், இட்ஸ் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வடிவேலு பண்ண எந்த கேரக்டர் இல்லை அவர் டெலிவர் பண்ண எந்த டைலாக் ரொம்ப 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 பிடிக்கும், அப்படியே தாறு மாறு இந்த டைலாக்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, எப்போ கேட்டாலும் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி டைலாகு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதெல்லாம் வந்து டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.